நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலில் 15ஆம் ஆண்டு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சன்லைன் சங்கம், மாவட்ட பார்வை இழப்பு தரப்பு சங்கம், கொடைக்கானல் தமிழ் சங்கம், கொடைக்கானல் சன் பில்டர்ஸ், தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை, ஹீலியோ கிளினிக் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தது. கொடைக்கானல் லைன்ஸ் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவர் டாக்டர் லயன் ரவீந்திரன் அவர்களின் தலைமையில் இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொடைக்கானல் சன்லைன் சங்கம் மற்றும் தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஆனந்திகிரி 4வது தெரு ஹீலியோ கிளினிக் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் டாக்டர் லயன் ரவீந்திரன், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவர், கோட்டாட்சியர் கொடைக்கானல், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமினை தொடங்கி வைத்தார்கள். கொடைக்கானல் மற்றும் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளைச் சேர்ந்த கிராம பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது கண் பரிசோதனையை மேற்கொண்டனர். மேலும் இந்த கண் சிகிச்சை முகாமில் கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கும் கண் சோதனை கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடி வழங்கப்பட்டது. கண் கண்ணாடிகள் பெறுவதற்கு ரூபாய் 150 மற்றும் 400 விலையிலும் கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் தேனி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் உயர் இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய், இதய நோய், உடம்பில் வேறு எந்த தொந்தரவு இருந்தாலும் இந்த முகாமின் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த இலவச மாபெரும் கண் சிகிச்சை முகாம் மூலம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் சன்லைன் சங்கத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வணக்கம். இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப்பும் அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து கண் சிகிச்சை முகாம் நடந்துட்டு இருக்கு. இதுல சுமார் 1500க்கு மேல் மக்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஒரு 35 கிலோமீட்டர்ல இருந்து வர்றோம். ஐயா, இது எவ்வளவு நாளா? இது 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த முகாம். இப்ப நீங்க இதுல எத்தனை பேரு நீங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து மண்ணூர் கிராமத்துல இருந்து மட்டும் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். கண்டிப்பா வந்திருக்கோம். இதுல முழு இலவச முகாம் சொல்றாங்க. இங்க இருந்து ஆபரேஷன்னா இங்க இருந்து கீழே கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி திருப்பி இது மாதிரி உங்க ஊர்ல நடந்துட்டு இருக்காங்க. இப்ப இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நடந்திருக்கு இதே மாதிரி. அவங்களுக்கு எந்த செலவும் எந்த கஷ்டங்களும் இல்லாம அவளே அழைச்சு கொண்டு போய் அங்க இருந்து எல்லா சிகிச்சையும் முடிச்சு திருப்பி கொண்டு அவங்க கிராமத்திலேயே விட்டுறாங்க. இது கொடைக்கானல் ரொம்ப வரவேற்கத்தக்கது. கொடைக்கானல் பகுதியில் சன் லைன்ஸ் கிளப் மற்றும் தேனி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாமை பொறுத்தளவில் ஒரு 15 ஆண்டு காலமாக கொடைக்கானல் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு மலைப்பகுதியெல்லாம் இணைக்குமாறு இப்போ எங்களெல்லாம் நான் ஊருக்கு கவுஞ்சி, மன்னனூர், பூண்டி, போலூர், கிளாவர் அந்த பகுதியிலேருந்து நான் ஒரு 50-100 பேர்த்த அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இங்கே முறையாக சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. இது போக சிகிச்சை இங்கே முடிஞ்சது போக ஆப்ரேஷன் பண்ணித்தாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தேனி அரவிந்த் மருத்துவமனைக்கு அழைச்சி சென்று சிகிச்சையை முடிச்சுட்டு திருப்பி கொண்டு அவங்க இருப்பு இடத்துல நம்ம எங்கேருந்து கூட்டு வந்தோமோ அங்கேயே விட்டுறோம். நான் பூம்பாறை கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. இந்த முகாமில் கிட்டத்தட்ட 60 பேர் வந்திருக்காங்க பூம்பாறையிலேருந்து. இதில் 30 பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த 30 பேர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரவிந்த் மருத்துவமனைக்கு செல்ல தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு உணவு, பஸ் போக்குவரத்து எல்லாமே கொடைக்கானல் லைன் கிளப்பும் கொடைக்கானல் சன் பில்டர்ஸ் இவங்க 2 குழுமமும் சேர்ந்து செய்றாங்க.